நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ஆமேன். பழைய ஏற்பாட்டின் ஒரு முக்கிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய தானியேல் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. தானியேலாகிய நான் தனியே ஜெபம் செய்யும்போது கண்ட தரிசனமாக குறிப்பிடுகின்றார். மற்றும் பக்தன் யோபுவும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தனித்து விடப்பட்டதாக பார்க்கிறோம். மற்றும் புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் தனித்து விடப்பட்ட சமயத்தில் தான் வருங்கால நிகழ்கால தேவ ரகசியங்களை பெற்று நமக்கு எழுதியுள்ளார். அதேபோல் கோத்திர பிதாவாகிய யாக்கோபு பெத்தேலில் தனித்திருக்கும் போதுதான் மனித ஆதரவின்றி இருந்த சமயத்தில் தேவ தரிசனம் உண்டாயிற்று என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களில் வாசிக்கலாம். சில இடங்களில் தனித்து விடப்படுதல் என்பது புறக்கணிக்கப்படுதல் என்று கூட நாம் சொல்லலாம். இன்று அநேக வாழ்க்கையில் மற்ற யாவருக்கும் அங்கீகாரம், பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. நீங்கள் மட்டும் புறக்கணிக்கப்படலாம். ஒரு சில சமயத்தில் சிலரது வாழ்க்கையில் மற்ற யாவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களை மட்டும் புறக்கணிக்கப்படக்கூடும். இது போன்ற சமயங்களில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் யாக்கோபு, யோபு, தானியேலில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். ஆம், தேவனால் உயர்த்தப்பட்ட அனைவருமே அதற்கு முன்பு தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதில் யாக்கோபு தனித்திருந்து பொழுது விடியும் அளவும் தேவனோடு போராடி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார். இப்படி யாக்கோபு போராடி தனித்து ஜெபம் செய்யும் போது குடும்பத்தார் யாவருமே ஆற்றிற்கு அந்த பக்கம்தான் இருந்தார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நீங்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் தனித்திருந்து உலகத்தில் இருந்து பிரிந்து ஜீவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். நம்ம இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக இரவு நேரங்களில் தனது உடன் சீசர்களையும் கூட விட்டுவிட்டு மலையின் மேல் ஏறினார் என்று பார்க்கலாம். எதற்காக என்றால் அடுத்த நாள் ஊழியத்தை ஆரம்பிக்க பிதாவோடு உறவாடி கொண்டிருந்திருக்கலாம். நீங்களும் ஒரு முடிவு எடுத்து இரவு நேரமோ பகல் நேரமோ என்று அல்ல, தனித்திருந்து ஜெபம் செய்து மேலான நிறைவான ஆசீர்வாதம் பெற்று அனுபவியுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.